இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவையில் வந்துட்டு நம்ம பார்த்திபனும் காவ்யாவும் வந்துட்டு கோயிலுக்கெலாம் போய் அவங்க வந்து அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வராங்க. வரப்போ வந்து பூவெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து வாங்கி வச்சுக்காமல் திரும்ப சாமிக்கே வச்சிடுறாங்க. இனி நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு திரும்ப காவ்யா வந்து காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கன்னா கேப் டிரைவர்கிட்ட என்னோடய ஃபோன் இருக்குது, அவரை போய் பார்த்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போய் அந்த கேப் டிரைவர்கிட்டையும் ஃபோனெல்லாம் வாங்கிட்டு திரும்ப கோச்சிங் கிளாஸ்க்கு கொண்டு போய் விட போகிறாங்க. ஆனால் இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம காவ்யா வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நான் உங்களை வந்து ரொம்ப மதிக்கிறேன், நீங்கள் வந்து என்னை இவ்வளோ நம்பிக்கையாக வந்து இந்த அளவுக்கு வீட்டில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்காக நான் வந்து மனசு மாறிடுவேன்னு நினச்சி நீங்களாக வந்து கற்பனையை வளர்த்துக்காதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்னை ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி காவ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்ல போகிறாங்க. பார்த்திபன் வந்துட்டு பரவாயில்ல அதெல்லாம் நீ மாறிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் தான் நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிறது. நாளைக்கு எபிசோடில் இன்னும் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.